அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு அளித்த அருட்கொடைகளை ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய அருட்கொடைகளை அல்லாஹ் தனது படைப்புகளுக்கு வழங்குகிறான். புனித குர்ஆனில் சூரத்து நஹ்ல் 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ண முற்பட்டால் அதை உங்களால் கணக்கிட முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் கருணையாளனும் ஆவான். ஆம், உணவு என்பது அல்லாஹ்வின் அருட்கொடையாகும். உணவு இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வது என்பது சாத்தியமற்றது. உணவை அற்பமாக கருதுபவர்களுக்கு ஒரு பாடமாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஒரு வீடியோ காட்சியை நாம் பார்க்கலாம். சுபஹானல்லாஹ். பசியால் வாடும் தனது குழந்தைகளுக்கு மக்கள் கைவிட்ட கோழியின் எச்சங்களை எடுக்கும் ஒரு தாய். இது மனதை வலிக்கச் செய்யும் ஒரு காட்சி. இந்த வீடியோ நமக்கு 2 பாடங்களை அளிக்கிறது. முதன்மையாக தாயன்பு, தாயின் அன்பையும் கருணையையும் பற்றி நாம் பேசினோம். இரண்டாவதாக பசி என்னும் தாங்க முடியாத நிலை. திருமணங்கள் மற்றும் பிற விழாக்களில் பலவிதமான பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து உணவில் விரயம் செய்யும் பலரை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் அனைவரும் இத்தகைய நிலைமைகளை பற்றி சிந்திக்க வேண்டியது அவசியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுவதை பார்க்கலாம். ஆதமின் மக்களே, நீங்கள் ஒருபோதும் விரயம் செய்யாதீர்கள். விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. ஆம், உணவிலும் மற்றவற்றிலும் விரயம் செய்பவர்களுக்கு இந்த வசனம் ஒரு பாடமாகும். விரயம் என்பது அல்லாஹ்வுக்கு உகந்த செயல் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இத்தகைய செயல்களிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றட்டும். வரலாற்றில் உலகத்தையே அழவைத்த ஒரு சம்பவத்தை நாம் காணலாம். கெவின் கார்ட்டர் என்ற புகைப்பட கலைஞர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த புகைப்பட பத்திரிகையாளரும் பாங் பாங் கிளப் உறுப்பினருமாவார். 1993 சூடானில் ஏற்பட்ட பஞ்சத்தை படம்பிடித்த புகைப்படத்திற்காக 1994 புலிட்சர் பரிசு பெற்றவர் இவரே. ஒரு ஏழை சூடானி குழந்தை பசியால் வாடி உடல் மெலிந்து கழுகு ஒன்று அதை பறித்துச் செல்ல காத்திருக்கும் காட்சி. இது அவரை மிகவும் மனவேதனைக்கு ஆளாக்கியது. உணவு இல்லாமல் உடல் மெலிந்து நிற்கும் அந்த குழந்தையின் படம் அவரது மனதை விட்டு அகலவில்லை. அந்த குழந்தையின் படம் அவரை மிகவும் துரத்தியது. புலிட்சர் பரிசு பெற்ற போதிலும் மனம் நொந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். நான் மனது வைத்திருந்தால் ஒருவேளை அந்த குழந்தையை காப்பாற்றியிருக்கலாம் என்று அவரது மனதில் இருந்தது. பசியால் வாடி ஒரு துளி உணவுக்காக அலைபவர்களை நாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பார்த்திருக்கிறோம். அதேபோல் ஒரு விலங்கின் எச்சத்தை உண்ண வேண்டிய நிலையில் இருக்கும் ஒரு சூடானி சிறுவனின் படம் இன்றும் உலகின் கண்களில் இருந்து மறையவில்லை, இனியும் மறையப்போவதில்லை. நமது இந்தியாவில் கூட எத்தனையோ பசியால் வாடும் ஏழைகள் உள்ளனர். அவர்களை திரும்பி பார்க்கக்கூட யாருமற்ற நிலையை நாம் காண்கிறோம். மகான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றை இங்கு நினைவு கூற வேண்டும். இரவில் தனது மக்களின் நலனையும் பஞ்சத்தையும் அறிய உறக்கத்தை துறந்து நடந்த ஒரே ஆட்சியாளர். இரவில் பசியால் யாராவது உறங்காமல் இருக்கிறார்களா என்பதை கூட அவர் விசாரித்தார். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் பலரும் விரயம் செய்யும் வேதனையான காட்சிகளை நாம் காண்கிறோம். ஆகவே உணவு கேட்டு யாராவது வந்தால் அவர்களை தள்ளிவிடாதீர்கள். பசி என்பது ஒருபோதும் தாங்க முடியாது. எனவே அல்லாஹ் அளிக்கும் அருட்கொடையான உணவை நாம் ஒருபோதும் வீணாக்கக்கூடாது. அபரிமிதமான உணவையும் பிற அருட்கொடைகளையும் அல்லாஹ் அளிக்கும் போது அவனுக்கு நன்றி செலுத்தி நல்வாழ்வு வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் அளிக்கட்டும். ஆமீன்.